எல்லாருக்கும் வணக்கம். தையல் கிளாஸில் முதல்ல கற்றுக்க வேண்டிய விஷயம் எம்மிங், கெட்டி தையல், கொக்கி, லூப்பு. இதை கற்றுக்கிட்டா தான் நம்ம அடுத்த ட்ரெஸ் எல்லாம் தைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். முதல்ல எம்மிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இந்த எம்மிங் எதுக்கு பயன்படுதுன்னா, ஜாக்கெட்டில் கழுத்துக்கு எம்மிங் பண்ணிக்கலாம், கையில் எம்மிங் மடித்து எம்மிங் பண்ணிக்கலாம். இந்த எம்மிங் பண்ணுறதுக்கு நம்ம எந்த கலர் துணி எடுக்கிறோமோ அதே கலர் நூல் வச்சு பண்ணோம்னா தான் நமக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி தரும்போது தெரியணுன்றதுக்காக ஒயிட் கிளாத்தில் ரெட் கலர் நூல் போட்டு உங்களுக்கு தைச்சி காட்டுறேன். எம்மிங் பண்ணுறதுக்கு ஒரு கை ஊசி எடுத்துக்கலாம். கை ஊசி எடுத்துகிட்டு சிங்கிள் நூலாக கோத்துக்கோங்க. கோத்துட்டு இதை அப்படியே டபுள் லேயராக கொண்டு வந்து எம்மிங் எப்பயுமே 2 மடிப்பாக மடித்து தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இதை அப்படியே டபுளாக மடிச்சுக்கணும். மடித்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். எப்பவுமே எம்மிங் பண்ணும்போது கீழ்ப்பகுதியில் சும்மா ஒரு 2 லேயர் எடுத்தோம்னா நமக்கு போதும். மேலே வந்து ஃபுல்லாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி கீழே 2 லேயர் எடுத்துட்டு இந்த ஊசி மேலே நூல் போட்டுக்கோங்க. இப்படி போட்டோம்னா நமக்கு எம்மிங் எப்பயுமே பிரியாமல் இருக்கும். கீழே 2 லேயர், மேலே ஊசி மேலே நூல் போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் பண்ணிட்டு வரணும். இதுலேயே இன்னொரு மெத்தட் என்ன மெத்தடுன்னா, இதை வந்து இப்படி கட்டை விரலில் பிடிச்சிக்கிட்டு கீழேந்து ஒரு 2 லேயர் எடுத்து இப்படி போட்டுக்கலாம். இந்த நூலை கட்டை விரலில் பிடிச்சிட்டு நல்லா டைட் பண்ணிக்கணும். இது ஏன் கீழே 2 லேயர் எடுக்கணும்னா, இப்போ நான் பெருசாக எடுத்தால் என்ன ஆகுதுன்னு காட்டுறேன். இப்போ வந்து இதை ஃபுல்லாக அப்படியே எடுத்தோம்னா நமக்கு வந்து பேக் சைடில் உங்களுக்கு பெரிய டாட் மாதிரி தெரியும். இங்கே பாருங்க, மறுபடியும் காட்டுறேன். கீழே வந்து நம்ம பெருசாக எடுத்தோம்னா பெரிய டாட் மாதிரி தெரியும். இதே சும்மா 2 லேயர் எடுத்தோம்னா சின்ன டாட் மாதிரி தெரியும். பார்க்க அழகாக இருக்கும். நம்ம இங்கே எம்மிங் பண்ணதே நமக்கு தெரியாது. அதனால கீழே எப்பயுமே ஒரு 2 லேயர் மேலே எடுத்து இதே நம்ம முடிக்கிறோம்னா இந்த ஊசியில் நூல் எடுத்துட்டு இதில் 2 முறை இப்படி நூல் சுற்றிட்டு இழுத்து கட் பண்ணிடுவோம். அடுத்து நம்ம தைக்க போகிறது கெட்டி தையல். இந்த கெட்டி தையல் வந்து எதுக்கு இது யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ வீட்டில் மிஷின் இல்லாதவங்க கையிலேயே இந்த தையலை தைச்சிக்கலாம். இப்போ கிழிஞ்ச ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் இருந்ததுன்னா அது வந்து மிஷின் தேடி அலைய வேணாம், கையிலேயே தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கீழேருந்து நூலை கொண்டு வந்துட்டு சும்மா ஒரு 1/4 சென்டிமீட்டர் அளவு கேப்பை விட்டு வெளியே எடுத்துக்கணும் நூல். மறுபடியும் இந்த நூல் எங்கே முடிஞ்சிருக்கோ அந்த இடத்துலேருந்து கொண்டு வந்து மறுபடியும் ஒரு 1/4 சென்டிமீட்டர் கேப். பார்க்கறதுக்கு மிஷின் தையல் போலவே இருக்கும், சீக்கிரத்தில் பிரியாது. எந்த இடத்துலேருந்து முடிக்கிறோமோ அந்த இடத்துலையே வெளியே கொண்டு வரணும். இந்த தையலை லாஸ்ட்டாக முடிக்கும்போது
நம்ம எந்த இடத்துல விட்டுருக்கோமோ அந்த கேப்பில் கீழே கொண்டு வந்து பேக் சைடு திருப்பி இந்த நூல்லேருந்து எடுத்து ஊசி மேலே 2 சுற்று சுற்றிட்டு கட் பண்ணிக்கலாம். பேக் சைடு உங்களுக்கு டபுள் லேயர் மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட்டு சிங்கிள் லேயர் மாதிரி இருக்கும். அடுத்து வந்து கோக்கி தைக்க சொல்லித்தரேன் நான். இந்த கோக்கி தைக்கிறதுக்கு வந்து நூல் வந்து ஃபஸ்ட்டு டபுள் லேயராக கொண்டு வந்துடலாம். நமக்கு எவ்வளோ தேவையான அளவு நூல் வேணுமோ எடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நீடிலில் போட்டுட்டு இப்படி 4 லேயராக கொண்டு வந்து நாட் போட்டுக்கலாம். அடுத்து வந்து இந்த கொக்கி தேய்க்கிற மெத்தடில் ஈஸியான மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன். கீழேருந்து நூல் கொண்டு வந்துடுங்க. இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹோல்ஸ் வழியாக மேல் பக்கமே எடுத்துக்கணும். மறுபடியும் ஹோல்ஸ் பக்கமே மேல் பக்கம் கீழே கொண்டு போய் தைக்க வேணாம். நமக்கு ஒரு கிராஸ் ஸ்டிச் பண்ணுற மாதிரி கிராஸாக இந்த ஹோல்ஸுக்கும் அந்த ஹோல்ஸுக்கும் மாற்றி மாற்றி நல்லா டைட் பண்ணிக்கணும். ஒரு 4 டைம் போட்டால் போதும். அதே த்ரெட்டை வந்து இந்த ஊக்ஸுக்கு அடியில் கொண்டு வரணும். கொண்டு வந்து இப்படி டைட் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே கொண்டு வரணும். கொண்டு வரும்போது ஊசி மேலே நூல் போடணும். மறுபடியும் கீழே இருந்து கொண்டு வந்து ஊசி மேலே நூல் போடணும். ஒரு 3 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணோம்னா கொக்கி நல்லா க்ரிப்பாக இருக்கும் நமக்கு. இந்த 3வது முறை போடும்போது டபுள் டைம் ஊசி மேலே நூல் போட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம். அடுத்து கொக்கிக்கு மாற்ற லூப்பு. இந்த லூப்புக்கு வந்து நம்ம கீழேருந்து நாட் போட வேணாம். நாட் போடாமல் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 1/2 இன்ச்சு அளவில் கொண்டு வாங்க. கீழே இருந்து இந்த த்ரெட்டை வந்து லாஸ்ட்டில் கொஞ்சம் இருக்கும்போது அப்படி நிறுத்திடணும். நிறுத்திட்டு செகண்ட் டைம் போடும்போது டைட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டைம்ஸ் இந்த மாதிரி போட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை வந்து இந்த விரலில் மாட்டிட்டு ஊசியை வந்து பேக் சைடு திருப்பி போட்டோம்னா நமக்கு அந்த நாட் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேக் இந்த த்ரெட்டில் மாட்டிட்டு இன்னொரு மெத்தட் வந்து இந்த ஊசியை இப்படி கீழே கொண்டு வந்துட்டு மேலே நூல் போட்டு கொண்டு வர்றது. இது வந்து உங்களுக்கு ஈஸியான மெத்தட். பேக் சைடு திருப்பி நம்ம போட்டுட்டு வந்தோம்னா ஃபாஸ்ட்டாகவும் போட்டுடலாம். அந்த துணி வந்து நமக்கு நீடிலில் மாட்டாது ஷார்ப்பாக இருக்கிற பக்கத்தில். ஒவ்வொரு நூலும் போடும்போது டைட் பண்ணி போட்டுக்கிட்டே வரணும். இந்த விரலில் மாட்டிட்டு இந்த ஊசியை பேக் சைடு திருப்பி ஒரு நாட் கொண்டு வந்துட்டு லாஸ்ட்டாக முடிக்கும்போது ஊசியை கீழே கொண்டு வந்து ஒரு 2 நாட் போட்டு கட் பண்ணிடுவோம். டெய்லரிங் கிளாஸ் கற்றுக்கிறவங்களுக்கு அடிப்படையானது ஃபஸ்ட்டு எம்மிங்கு, கொக்கி தைக்கிறது, பார் தைக்கிறது, அடுத்து கைத்தையல் தைக்கிறது. இது கற்றுக்கிட்டோம்னா அடுத்து வந்து நம்ம தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறோமோ அந்த அளவுக்கு ஈஸியாக பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.